அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் சீனாவுடைய பிரசிடென்ட் ஜின்பிங்கும் 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. எங்கன்னா சைனாவில் சந்திச்சிருக்காங்க. 2 நாள் சுற்றுப்பயணமாக டொனால்ட் ட்ரம்ப் சைனாவுக்கு வந்திருக்காரு. அவர் கூட முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்களுடைய முதலாளிகள் எலான் மஸ்க், அதுக்கப்புறம் டிம் குக், அதுக்கப்புறம் என்விடியாவோட சிஇஓ, அது மாதிரி நிறைய பேர் அமெரிக்காவிலேருந்து சைனாவுக்கு வந்திருக்காங்க. பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மேம்பாடை அடையணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் சைனாவும் இந்த சந்திப்பை 2 நாள் சந்திப்பை உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அமெரிக்காவும் சைனாவுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார யுத்தம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. 2017 ஜின்பிங் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் சீனா மேலே மிகப்பெரிய விமர்சனங்களை எடுத்து வைக்கிறார். சைனா எங்கள் நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை உருவாக்குகிறது, இனிமேல் சைனா பொருளுக்கு பெரிய பொருளாதார நெருக்கடி நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி $100 பில்லியன் அளவுக்கான ஒரு பொருளாதார $100 பில்லியன் அளவுக்கான ஒரு டாக்ஸேஷனை சைனா மேலே கொடுக்குறாங்க. சைனாவும் மாறா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட ஒரு $100 பில்லியன் அவங்களும் டாக்ஸ் போடுறாங்க. விவசாய பொருட்களாக இருக்கட்டும், இல்லாட்டி செமிகண்டக்டர், இந்த மாதிரி விஷயங்கள்ல சைனாவும் தங்களுடைய பொருளாதார நெருக்கடி அமெரிக்கா பக்கம் கொடுக்குறாங்க. இந்த ஒரு பக்கம் டென்ஷன்ஸ் இப்படி ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா மேலே ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் ரீதியான ஒரு தாக்குதலை உருவாக்குறாங்க. நிறைய சைனா டெக்னாலஜிக்கல் பார்ட்னர்ஸை அமெரிக்காவில் பேன் பண்ணுறாங்க. எப்படி இந்தியாவில் நம்ம சீனா ப்ராடக்டான டிக்டாக் நம்ம பேன் பண்ணோமோ, அதே மாதிரி அமெரிக்காலையும் டிக்டாக் பேன் பண்ணுறாங்க. பட் லேட்டர் அது கோர்ட்டில் போயிட்டு பாஸ் ஆகி அங்கே இன்னமும் டிக்டாக் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியன் கோர்ட்டில் அது பாஸ் ஆகலை. அது வேறு விஷயம். குறிப்பாக சைனாவுடைய அந்த ஏஐ டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ஏஐயோட டெவலப்மெண்ட்டை முடக்கிறதுக்கு அமெரிக்கா நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய சக்ஸஸும் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா சீனாவுடைய இந்த டீப் சர்ச் அப்படின்றது ரொம்ப பெருசாக பேசப்பட்டது ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்னைக்கு அது அப்படியே நிலைமை மாறி அமெரிக்காவில் கோபைலட்டாக இருக்கட்டும், கிளாட் கோடாக இருக்கட்டும், இல்லாட்டி சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் உலகளாவ ரீதியில் ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்காங்க, மிகப்பெரிய பங்களிப்பையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சீனாவால் அமெரிக்காவுடைய டெக்னாலஜி இன்னமும் போராட முடியல. இந்த விஷயத்தில் அமெரிக்கா ஒரு ஸ்லைட் எட்ஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த தருணத்தில் தான் என்விடியா இந்த ஏஐ டெக்னாலஜியில் மிகப்பெரிய பலத்தை கொண்டுள்ள ஒரு நிறுவனமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஹார்ட்வேர்ஸ் தான் இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு பெரிய பேக் போனாக இருக்குது. இந்த நிறுவனங்கள் இப்போ சைனாவுக்கு வந்திருக்கிறதுனால அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஏற்படக்கூடிய இந்த பொருளாதார ஒப்பந்தத்தில் ஏஐ டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு சைனா மேலே ஏறப்போகுது, எந்த அளவுக்கு சைனா மேல் எழும்பி வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சந்திப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா எது பார்க்கப்படுகிறது அப்படின்னா, இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த ஆயில் கிரைசிஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்களா பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் சைனா பின்புலத்தில் நின்று ஈராக்குக்கு தன்னுடைய பல பணத்தை உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாராலையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஈராக்கு கிட்ட இருந்து எந்த நாடும் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பொருளாதார தடையை அமெரிக்கா விதிச்சிருக்கு. எந்த நாடும் அமெரிக்காவுடைய தடையை மீறி போய் ஆயில் வாங்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான். ஏன்னா ஒருவேளை இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு நிறுவனங்கள், இப்போ ரிலையன்ஸே போய் ஈரானில் போயிட்டு ஆயில் வாங்குறாங்கன்னா, ரிலையன்ஸால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட இன்னொரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு சிக்கலில் அவங்க மாட்டுவாங்க. ஸோ அமெரிக்காவை நேரடியாக முறைக்கிறதுக்கு எல்லா நிறுவனங்களும் தயங்கத்தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது சீனா மட்டும் துணிஞ்சு ஈராக் கிட்ட இருந்து 80% ஆயிலை இம்போர்ட் பண்ணுறது சைனா மட்டும். அவங்க நிறைய கன்செஷன் ரேட்டில் வாங்குறாங்க. ஸோ மறைமுகமாக அமெரிக்காவுக்கு எதிரான போரில் சீனா தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கு. இது ஈராக்கில் மட்டும் கிடையாது. அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே ஏறி பார்த்தோம்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இந்த போர்லையும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக பல விஷயங்களை சீனா தான் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ரஷ்யாவுக்கு மேலே நிறைய பொருளாதார நெருக்கடி இருந்தது. ரஷ்யா கிட்ட யாரும் பொருள் வாங்க முடியாது, விற்க முடியாது. ஏன் கூகுளே ரஷ்யாவில் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நிலைமை மாறி போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ரஷ்யாவுடைய பொருளாதார நெருக்கடியில் மீண்டு வர்றதுக்கு ரஷ்யா மறைமுகமாக சைனா மூலியமாக தன்னுடைய ட்ரேடை தொடங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது சைனா ரஷ்யாவுக்கு ஒரு பேக் போனாக இருந்தது. உக்ரைன் போரில் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டர்ட் சீனா ரொம்ப ஸ்டேபிளாக எடுத்து ரஷ்யாவுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவும் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா நம்ம நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டாலும் ஓரளவுக்கு ஸ்லைட்டாக ரஷ்யா பக்கம் நம்ம சாஞ்சு இருந்தோம். ஸோ இது உலகளாவிய லெவலில் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி எழுப்பிச்சு. இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எதிரான போர்களில் சைனா அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு இடத்துல நிற்கிது. இந்த பொருளாதார சண்டை அப்படின்றது ஒரு இடத்துல நின்னே ஆகணும். இது நிற்கலைன்னா இது இந்த உலக நாடுக்கு நல்லது இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் பெரிய டெக்னாலஜி அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு தேசமாக அமெரிக்கா இருக்குது. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய லெவலில் உற்பத்தியை உருவாக்கக்கூடிய ஒரு தேசமாக சைனா இருக்குது. ஸோ இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் சண்டை நடந்தால்
பொருளோட விலை ஜாஸ்தியாகவும் உலக மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. ஸோ இதை போக்குறதுக்கு தான் இந்த 2 நாட்டு தலைவர்களும் 2 நாள் பயணமாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிங் டைனாஸ்டியோட கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுடைய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து ஜின்பிங் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. எப்படி சீன பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வரும்போது மகாபலிபுரத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தோமோ, அதே மாதிரி அவங்க ஊரில் ரொம்ப புகழ்பெற்ற பழமையான ஒரு கோயில். அந்த கோயில் வந்து எதுக்கு கட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதிகப்படியான விளைச்சலை கொடுக்கணும், விவசாயத்தில் அதிக லாபம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மிங் டைனாசிட்டி அந்த கோயிலில் வழிபட்டதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக 2 நாட்டுக்கும் நடுவில் ஒரு நட்புறவு ஏற்படணும் அப்படின்னு அங்கேருந்து டொனால்ட் ட்ரம்ப் வரும்போது இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது மூலிமா நம்ம பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நட்புறவை உருவாக்குவோம், நம்ம 2 நாடுகளும் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் ஜின்பிங் இதை பண்ணியிருக்காரு. இதில் இந்த சந்திப்பில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னா, தாய்வானுக்கும் சைனாக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கு. ஸோ இந்த பிரச்சனையில் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாய்வானுக்கு கிட்டத்தட்ட $11 பில்லியன் அளவுக்கான ஆயுதம் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய காங்கிரஸ் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது சைனாவுக்கும் சுத்தமாகவே பிடிக்கல. சைனாவை பொறுத்த வரைக்கும் தாய்வான் அப்படின்றது என்னுடைய நாடு, என்னுடைய நாட்டுக்கு என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ஆயுதத்தை சப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு சைனா சைட்லேருந்து கேட்குறாங்க. கடந்த 4-5 வருடங்கள் மேலே தாய்வான் மேலே மிகப்பெரிய இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. சண்டைக்குன்னு போகாமல் இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இதில் அமெரிக்கா நிறைய கண்டனங்களை அவங்க சைட்லேருந்து தெரிவிச்சுட்டே வந்திருக்காங்க. இது ஒரு பங்கு இருக்கும்போது சைனா வந்து டைரெக்டாக வார்னிங் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காக்காரங்களாம் சைனாக்குள்ளார வச்சுக்கிட்டே சைனா வார்னிங் கொடுத்துருக்காங்க. தாய்வான் கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய நட்புறவு ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படின்னு சீனா நேரடியான வார்னிங் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவோட ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக தான் இருந்திருக்கு. அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. இந்த கோயிலில் 1 மணி நேரம் சந்திப்பு அப்படின்றது ஏற்பாடாக இருந்தது. அதுக்கப்புறம் அது 2 மணி நேரம் சந்திப்பாக மாறி இருக்கு. இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ்ல இருக்கவங்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க, தாய்வான் சைனா பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு. அவர் வந்து ரொம்ப வழக்கமாக அவருடைய பாணியில் சொல்கிறாரு, சைனா ஒரு அழகான நாடு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நல்ல மக்கள் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் மீண்டும் மறுபடியும் கேட்குறாங்க, சைனா தாய்வான் பிரச்சனை எப்படி பார்க்குறீங்கன்னு. டொனால்ட் ட்ரம்ப் சைடில் திரும்பி ஜின்பிங்கை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. மீண்டும் 3வது முறை டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க, எப்படி இந்த சைனா தாய்வான் பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க. 2 நாட்டு தலைவர்களும் எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பி போகிறாங்க. ஸோ இதில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருக்கா, இல்லை இது ஒரு நீர் பூத்த நெருப்பு தானா அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இது புழுங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நெருப்பு பின்னாடி வெடிக்க போகுதா, இல்லை இது மொத்தமாக சப்ஜூட் ஆக போதா அப்படிங்கிறது தான் எல்லா நாட்டு தலைவர்களும் ரொம்ப கவனத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஈரான் போரில் என்ன மாதிரியான முடிவை சைனா எடுக்க போகிறது, உக்ரைன் போரில் என்ன மாதிரியான முடிவை சைனா எடுக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கணும். ஏன்னா சைனா எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் அதுக்கு பின்னாடி அந்த நாட்டுக்கும் சைனாக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை வரும். இதுக்கு முன்னாடி கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவை பார்த்தார். நேரடியாக ஜஸ்டின் ட்ரூடோவை ஒரு பொது நிகழ்ச்சியில் சீனாவுடைய பிரசிடென்ட் ஜின்பிங் வந்து நேரடியாக மிரட்டியிருந்திருக்காத நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்தியாவுக்கு 2014 அவர் வந்து குஜராத்துக்கு வந்திருந்தார். அது முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா தொக்லானில் ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஆஃபே வந்து நடந்தது. ஸோ இவங்க 2 நாட்டு தலைவர்கள் பார்த்துக்கிறாங்க, அதனாலேயே இவங்க 2 நாடும் வந்து சுமூகமாக போயிடும் அப்படின்னு நம்ம சைனாவை நம்பவே முடியாது. ஏன்னா அது ஒரு நேரில் பார்த்து நல்லா பேசி சிரித்து பேசிட்டு பின்னாடி வந்து முதுகில் குத்தக்கூடிய ஒரு தேசமாக தான் சைனா எப்பயுமே இருந்திருக்கு. அமெரிக்காவும் இதுக்கு கொஞ்சம் கூட சளைச்ச ஒரு நாடே கிடையாது. ஜின்பிங் வந்து அமெரிக்காவுக்கு 2017 போயிருந்தார். அப்போது வந்து பெரிய லெவலில் ஒரு ஒற்றுமை காணப்பட்டது. இப்போ எப்படி எல்லாரும் வந்து சைனாவும் அமெரிக்காவும் மர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்லாம் பேசுகிறாங்களோ அதே மாதிரி அப்போ தான் பேசப்பட்டது. ஆனால் 2018 டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைனா மேலே மிகப்பெரிய பொருளாதார தடைகள் எல்லாம் விதிச்சாரு. கிட்டத்தட்ட $100 பில்லியன் அளவுக்கான பொருளாதார தடைகளை ஃபர்ஸ்ட் அமெரிக்கா விதிக்க, சைனா 2வது அமெரிக்கா மேலே $100 பில்லியன் விதிக்க, அதுக்கப்புறம் சைனா வந்து தன்னுடைய கரன்சி வேல்யூவை குறைச்சி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை எல்லாம் வந்து ஏற்படுத்தினார். இந்த மாதிரி 2 நாடுகளும் ஒவ்வொரு நாட்டுக்கு பின்னாடி முதுகில் குத்துறதே ஒரு வழக்கமாக தான் வச்சுருக்காங்க. இது அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு தானா, இல்லை இந்த சந்திப்புக்கு பின்னாடி நிறையா வந்து பொருளாதார ரீதியான ஒரு மேம்பாடு ஏற்படுமா, உக்ரைன் போர் குறையுமா, ஈராக்கோட போர் குறைஞ்சி இந்த ஆயில் கிரைசிஸ் ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை எட்டுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்தது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.